بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் 142 ஹதீஸுகளை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டோம். இன்றைக்கி 143வது ஹதீஸ் பார்க்க இருக்கிறோம். இதில் ஒரு தலைப்பு கொண்டு வர்றார். இந்த தலைப்பை கொண்டு இது விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னு கேட்டால் நமக்கு நம்முடைய இன்றைய வழக்கத்திலேருந்து பார்த்திங்கன்னா இது விளங்காது. அன்றைக்கு இருந்த வழக்கத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த ஹதீஸை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மலைஜலம் கழிக்க, இப்போ நம்ம மலைஜலம் கழிக்கிறதுக்காக நம்ம அவுட் சைடு போகிறோன்னு வைங்க. அப்படி போகிற காலத்தில் என்ன செய்வோம்னு கேட்டால், தண்ணி கொண்டுட்டு போவாங்க. அங்கேயே மலைஜலம் கழித்து முடித்தவுடனே ஒரு வாளிலையோ ஒரு இதுலையோ தண்ணி கொண்டு போய் அங்கேருந்து கழுவிட்டு வருவாங்க. அல்லது பக்கத்தில் ஊரணி குளம் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் நடந்து அங்கே போய் கழுவிட்டு வருவாங்க. ஆக மலைஜலம் கழித்தோம்னு சொன்னால் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்துதல் என்பது நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. ஒருத்தர் கூட தண்ணி ஊற்றி கழுவாமல் இருக்க மாட்டாங்க. சிறுநீர் கழித்தா வேண்டாம், முஸ்லீம் மட்டும் கழுவுறாங்க, மற்றவங்க கழுவாமல் வந்துடுவாங்க. மலம் கழித்தாங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணுவது தான் நம்ம நாட்டுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அரபு நாட்டில் தண்ணியை கொண்டு சுத்தம் செய்கிற வழக்கம்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரே இந்த குபாங்கிற பகுதியில் வசித்த மக்கள் மட்டும் தண்ணியை கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்துருக்கிறாங்க. பாக்கி உள்ள பகுதியில் மதீனாவிலிருந்து ரசூல்லா உள்பட எல்லாருமே மலைஜலம் கழித்து விட்டு தண்ணி ஊற்றி கழுவுறதுங்கிற ஒரு மெத்தடை கிடையாது அந்த காலத்தில். அப்போ தண்ணி ஊற்றி கழுவாட்டி அசுத்தமாக இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பார்வையிலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த அந்த உணவு முறையும் நம்முடைய உணவு முறையும் அந்த மலம் கழிப்பதில் வேறுபாட்டை ஏற்படுத்துது. ரசூல்லா காலத்தில் பேரிச்சம்பழம் ரொட்டி சாப்பிடுவாங்க, பேரிச்சம்பழம் கோதுமை. இந்த ரெண்டுமே நீங்கள் சாப்பிட்டு உணவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற குழம்பு அது இது மிளகு சீரகம் மஞ்சள் அது இதெல்லாம் போட்டு பல விதையும் போட்டு நம்ம செய்யும் பொழுது நம்முடைய மலம் எப்படி வரும்னு கேட்டால் ஒரு சாணி மாதிரி அடிப்படையில், மாட்டு சாணம் இருக்குதுல்ல அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நம்ம நாட்டு மக்கள் மலம் கழிப்பாங்க. மலம் கழிச்சா என்னவாயிரும்னு கேட்டால், மலம் கழிச்ச அந்த பகுதியில் மலம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக கழுவத்தான் வேணும். அந்த கோதுமை ரொட்டியும் பேரிச்சம்பழம் மட்டும் சாப்பிட்ற மக்களாக இருந்தால் அவங்க மலம் கழிச்சா எப்படி மலம் கழிப்பாங்கன்னு கேட்டால், ஆட்டு புழுக்க மாதிரி, ஆட்டு புழுக்க வருத அதில் ஏதாவது சாணி மாதிரியாக வரும், கட்டி கட்டியாக விழுந்துடும். அந்த ஆடு மலம் கழிச்ச இடத்துல எதுவுமே ஒட்டி இருக்காது. மாடு சாணம் போட்ட இடத்துல சாணம் அங்கேருந்து கீழே வரைக்கும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களே பார்ப்பீங்க. ஆடு ஆடு கழுதை குதிரை இதுகள்லாம் விட்டை போடுவது. சாணம் விட்டைன்னு ரெண்டு வச்சுருக்கோமா இல்லையா? மாடு போடுறத சாணம்னு வச்சுருக்குறோம், ஆடு போடுறத புழுக்கைன்னு வச்சுருக்குறோம். புழுக்கைன்னால என்ன அர்த்தம்னா அது சாணி மாதிரி லிக்விடாக வராது, உருண்டையாக கட்டி கட்டியாக விழுந்துடும். உளுந்ததுக்கு பிறகு அந்த மலம் வந்த பகுதியில் ஏதாவது இருக்குமானா ஒன்றுமே இருக்காது, சுத்தமாக தான் இருக்கும். அதில் கழுவுன்ற ஒன்றுமே தேவையில்லை. அதே மாதிரி கழுதையும் விட்டையாக தான் போடும். விட்டைனாலே என்ன அர்த்தம், பிடிச்சி வச்ச மாதிரி இது பண்ணுறது. குதிரை விட்டை பிடிச்சின்னு வைங்களேன், குதிரையுடைய அந்த விட்டை வந்த பகுதியில் எதுவும் ஒட்டிக்கிட்டுலாம் எதுவுமே இருக்காது, அந்த சாணத்தினுடைய பகுதி இருக்காது, மாட்டுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூலுல்லாவுடைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மலங்கழிக்க போனாங்கன்னு சொன்னால் என்ன தான் இருந்தாலும் ஏதாவது இந்த ஈரம் லேசாக இருக்கத்தானே செய்யும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அதை ஒரு சின்ன மண்ணாங்கட்டி மாதிரி கல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போய் மலம் கழிச்சிட்டு அதை கொண்டே இப்படி தொடச்சிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். மார்க்கத்தில் ஒன்றுமே ஒட்டலை, ஒன்றுமே அந்த சாணிய கிணிய ஒன்றுமே அங்கே மலம் அந்த இடத்துல ஒட்டாது. இது நமக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும், அந்த பழக்கம் இல்லாததுனால. அது இன்றைக்கி மேலை நாடுகளுடைய உணவுல அப்படி இருக்கிறனால தான் பேப்பர் வச்சு தொடச்சிட்டு போயிடுறாங்க. அதை நமக்கு குறை சொல்ல தேவையில்லை. அநாகரிகமாக நீங்கள் கருத முடியாது, நாகரிகமான சமுதாயத்தில் தான் இருக்குது. அங்கே மேலை நாடுகள் என்ன செய்வாங்க, எல்லா பாத்ரூம்லேயும் பேப்பர் வச்சுருப்பாங்க. அதுக்குண்ட ஏன் பேப்பர் வைக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களும் இந்த நம்ம இந்த சோறு பருப்பு சாம்பாரில் தான் இந்த எல்லாமே சாணியாக வர்றது, விளங்குதா? அது தென்னிந்தியர்களுடைய உணவில் தான் அப்படி இருக்கிறது.
வடநாட்டுக்காரன் உணவுல கூட அப்படி இருக்காது. அவன்லாம் கோதுமை பார்த்து அதெல்லாம் சாப்பிட்ற காரணத்தினால அவனுங்களுக்கெல்லாம் வந்து சாணி மாதிரி வராது. அப்படி இருக்கிறதுனால அந்த மலம் இடத்துல இந்த மலம்ங்கிற ஒட்டிக்கிட்டு இருந்தால் தானே கழுவுணுங்கிற பேச்சு வரும். ஒன்றும் ஒட்டிக்கிட்டுலாம் இருக்காது, அப்படி கட் பண்ணி விட்றோம், அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. அப்படி இருக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா கழுகி போய் தண்ணி கொண்டு போக மாட்டாங்க. ஏதாவது சின்ன கல் பொறுக்கிட்டு வா, மண்ணாங்கட்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணாங்கட்டி எடுத்துகிட்டு போய் மலைஜலம் கடிச்சு முடித்தோன்னே அந்த இடத்துல தேய்ச்சி விட்டு அதை போட்டு துடைச்சிருவாங்க. அதுக்கு பதிலாக பேப்பரை கொண்டு துடைக்கலாம், எது ஒன்றாலும் துடைக்கலாம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அது அந்த மாதிரியானதை நமக்கு துடைச்சா பத்தாது. நீங்கள் துடைச்சிக்கலாம் எல்லா பக்கமும் அது பரவிடுமே தவிர அதை கழுவுனா மட்டும்தான் நமக்கு நம்ம உணவு முறைக்கு இந்த மெத்தேடில் சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, அல்லது சாணிங்கிற மெத்தேடில் மலங்கழிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் கழுவத்தான் வேணும். ஏன்னு கேட்டால் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் கழுவத்தானே வேணும். புழுக்கைங்கிற வகையில் மலங்கழிச்சாங்கன்னா ஒன்றும் ஒட்டிக்கிட்டு இருக்காத. ஒன்றும் மலங்கழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ மலங்கழிச்சுக்கு பின்னாடி அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மண்ணை வச்சு மண்ணாங்கட்டி தேய்ச்சிக்கிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுனால தண்ணீரை பயன்படுத்துறதுங்கிற இதே கிடையாது. மலங்கழிக்க போனால் எல்லோரும் வாளியில் தண்ணியை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் மலங்கழிச்சு அங்கேயே கழுவிட்டு வரேன்னு. அது போக அப்படியான தண்ணி இப்படி இல்லை. தண்ணி மாறாக பயன்படுத்துகிற அளவுக்கு தண்ணி புழக்கமும் கம்மியாக இருந்த ஒரு பகுதி இருந்தாலையும் அவங்களுடைய உணவுக்கு அது தேவையில்லாதனாலையும் இது காட்டினாங்க. இதுதான் வந்து நம்ம தென்னிந்தியரை தவிர உலகம் முழுசும் உள்ள மக்களுக்கு உரிய மலங்கழிக்கிற மெத்தட்லாம் இப்படி தான் இருக்குது. நம்மளுக்கு தான் என்ன செய்யுது, இவன் போடுற சாப்பாடை அரைச்சி கூழ் பண்ணி அப்படி தள்ளக்கூடிய சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பாட்டில் என்ன செய்கிறோம், அரிசி மட்டும் சாப்பிடாம அதை செமிக்க வைக்கிறதுக்காக வேண்டிய சால்னா மிளகாயை போடுறோம், மல்லியை போடுறோம், அப்படி இப்படி என்னென்னத்தையோ உள்ளே போய் கலந்து சீரகம் மல்லின்னு நிறைய மிளகு அதுன்னு போடுறோமா, எல்லாம் சேர்ந்து என்ன குழுண்டாக்கி அதை அரைச்சி எடுக்கும்போது என்ன செய்யுது, அது கூழாகத்தான் அது வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம உணவு இருக்குது. உணவுக்கு தகுந்தவாறு தானே கழிவும் வரும். அப்படிங்கிறதுனால தான் இந்த உங்களுக்கு இதை கேட்கும்போது என்ன செய்யும், அதே ஒரு சொல்ல கழுவாமல் இருந்துருக்குறாங்களேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இதை விளங்கிட்டு நினைக்க மாட்டீங்க. இப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் வந்து மலங்கழிச்சிட்டு வந்தவனை ஒழு செய்யணும்ல, ஒழு செய்கிறதுக்கு தண்ணி கொண்டு வைப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்வாங்கன்னா சஹாபாக்கள் தண்ணி கொண்டு போவாங்க. கொண்டு போய் மலங்கழிக்கிற இடத்து வரைக்கும் போக மாட்டாங்க, ரசூலுல்லாவோட போவாங்க. ரசூலுல்லாஹ் ஒதுங்கி போயிடுவாங்களா, ஒதுங்கி போனவுடனே இந்த இடத்துல தண்ணியை வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மலங்கழிச்சிட்டு வந்து இந்த தண்ணியை ஒழு செய்வாங்க. அப்போ தண்ணியை கொண்டு போகிறாங்க. கொண்டு போகிறது எதுக்கு இல்லை, மலங்கழித்ததற்காக கழுவுவதற்கு இல்லை, கழுவ தேவை கிடையாது. அந்த மாதிரி இருந்தார்களே, இன்றைக்கும் தேவை கிடையாது. உலகம் பூரா மேற்கத்திய உலகத்துலலாம் அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அது தேவை கிடையாது. ஆனால் நம்மளுக்கு தேவை. நம்ம நாட்டினுடைய நம்ம உணவு முறையை நம்ம மாற்றி கொண்டால் நமக்கு தேவைப்படாது. நம்மளும் ரொட்டி பேரிச்சம்பழம் சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே இறுகி போய் ஒன்றுமே ஒட்டிக்கிட்டு இருக்காது. நம்மளுடைய உணவுனால் என்ன செய்கிறது, அது அப்படி வருகிறது. எல்லாம் கார்போஹைட்ரேட் நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால அப்படி வருகிறது. அப்போ அதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து அந்த மாதிரி சம்பவம் இதில் வருது. இதை நான் விளக்கிட்டு சொன்னால் தான் இது விளங்கும், புரியும். சரி போவாங்கத்தா ஹதீஸுக்கு போவோம். 143வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் போடுறாரு. பாபு வல்இல் மாயி, தண்ணீரை வைத்தல். வல என்றால் வைத்தான், வல்இல் மாயின்றா தண்ணீரை கொண்டு வைக்கிற. இந்தல் ஹலாய், ஹலாவின் போது, அதாவது கழிப்பிடத்தின் போது, கழிப்பிடம் போகும் பொழுது தண்ணீரை வைப்பது பற்றிய பாடம். தண்ணீர் வைப்பது என்றால் மலம் கழித்து விட்டு கழுவுவதற்கா, அப்படி தான் அந்த பாடத்திலிருந்து விளங்குகிறது. ஆனால் அவர் கொண்டு வர ஹதீஸ் வந்து அப்படி விளங்காது. பாபு வல்இல் மாயி, தண்ணீரை கொண்டு போய் வைக்கிறது. இந்தல் ஹலாயி, ஹலாவின் போது, ஹலாவின் போதுன்னா கழிப்பிடத்தின் போது, மலம் கழிக்கும் போதுன்னு வச்சுக்கிறீங்களேன். மலம் கழிக்கும் போது தண்ணீரை வைப்பதுன்னு சொன்னால், தண்ணீரை வந்து கழுவுறது கொண்டு வைக்கிறாங்களோன்னு தான் நினைப்பீங்க. வாசகத்தை அப்படி தான் அவர் போட்டிருக்கிறார். ஆனால் ஹதீஸ் எப்படி கொண்டு வர்றாருன்னு பாருங்கள். 143ஆம் ஹதீஸ். ஹதஸனா அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத், நமக்கு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மது என்பவர் சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனா ஹாஷிம் இப்னுல் காசிம், ஹாஷிம் இப்னுல் காசிம் என்பவர் எங்களுக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹதஸனா வர்காவு, வர்கா என்பவர் எங்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஹத்தஸ அறிவிக்கிறாரு. அன் உபைதுல்லாஹ் இப்னு அபி யஸீத், உபைதுல்லாஹ் இப்னு அபி யஸீத் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அனிபனி அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு, இதுதான் ஹதீஸ். சரியா, ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்ட ஹதீஸாக போயிருதில். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹலல் ஹலா, ஹலாவுக்கு வந்தார்கள். தஹலாவோட அத்தான் தான் நல்லா இருக்குது, இதுதான் தஹலங்கிற அறிவிப்பு போட்டிருக்கிறார். தஹலல் ஹலா, கழிப்பிடத்தில் நுழைந்தார்கள். நுழைந்தவுடனே இப்போ வலோத்துலகு, அவர்களுக்காக நான் வைத்தேன் வலு அன், வலுங்கிற வார்த்தையை வந்து பொதுவாக தண்ணிக்கு சொல்ல மாட்டாங்க. உலு செய்கிறோம்ல, அந்த உலு செய்கிறதுக்கு வாவுக்கு லம்மு வச்சிங்கன்னா உலு செய்தல், வலுன்னு ஃபத்தகு போட்டிங்கன்னா உலு செய்வதற்குரிய தண்ணி. அதாவது வெறும் தண்ணின்னு இல்லாமல் உலு செய்வதற்காக ஒரு தண்ணி வைக்கப்படும். அந்த ஹவுலில் தண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த தண்ணிக்கு பேர் என்ன சொல்லணும்னா வலுவுன் என்றால் உலு செய்யும் தண்ணீர். அதுக்கு தகுந்தவாறு சுத்தத்தோடும் கண்டிஷனோடு இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ உலு என்கிற வார்த்தை வந்து அந்த செயலுக்கும், வலு என்கிற வார்த்தை அது அந்த உலு செய்வதற்குரிய தண்ணீருக்கும் பயன்படுத்துவாங்க. இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வலோத்துலகு, ரசூலுல்லாஹ்வுக்காக நான் வைத்தேன் வலு அன், உலு செய்கிற தண்ணீரை வைத்தேன். அப்போ உலு செய்கிற தண்ணீரை வச்சுட்டு நிற்கிறார் ரசூலுல்லாஹ். மலங்கழிச்சிட்டு அவங்க அந்த களிமண்ணால் வந்து மண்ணாங்கட்டியினால் சுத்தம் பண்ணி விட்டு வருவாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணி ஒழு செய்கிறக்கா தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறார் காலை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மம்மலா ஹாதா, இதை யார்ப்பா வச்சதுங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மலங்கழிச்சிட்டு வந்து தான் அதை பார்க்குறாங்க. அப்போ மலங்கழிச்ச இடம் வேறு, இந்த தண்ணி வச்ச இடம் வேறு. அந்த வர்ற வழியில் எந்த பக்கம் வருவாங்களோ அந்த இடத்துல தண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் மலங்கழிச்சிட்டு வர்றாங்க, வந்து ஒழு செய்வாங்க, கைகால் மூஞ்செல்லாம் கழுவுவாங்க, அதுக்காக இந்த தண்ணி உதவட்டுமேன்ட்டு கொண்டாந்து வைக்கிறார். அந்த வைக்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் என்ன பேர் சொல்கிறாருன்னா, வலு கொண்டாந்து வச்சேன். வலு என்றால் ஒழு செய்யும் தண்ணீரை கொண்டாந்து வச்சேன். அப்போ ரசூலுல்லாஹ் வந்துட்டு பார்க்குறாங்க, தண்ணி இருக்குது. கேட்குறாங்க, மண் வலா, யார் வச்சது? மண் வலா ஹாதா, இதனை யார் வைத்தது என்று கேட்டார்கள். கேட்ட உடனே உஹுபிர, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன இப்னு அப்பாஸ் வச்சார்னு அறிவிச்சிருப்பாங்க, இருந்த ஆளுக்கு நெஞ்சிருப்பாங்க. உஹுபிரன்னா சொல்லப்பட்டது. அப்போ யார் வச்சார்னு கேட்குறாங்க. இப்னு அப்பாஸ் தான் வச்சாருன்னு பார்த்தவங்க கூட நிற்கிறவங்க மற்றவங்களாம் இருப்பாங்களே, தெரியுமில்ல எல்லாருக்கும், அவங்க தான் சொல்கிறாங்க. உஹுபிர, அறிவிக்கப்பட்டது. இப்போ கால, அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா ஃபக்கீஹு வித்தீன், இவரை மார்க்கத்தில் விளக்கமுள்ளவராக ஆக்குவாயாக. ஃபக்கஹ என்றால் விளக்கமுள்ளவனாக ஆக்கினான் என்று அர்த்தம். ஃபக்கஹ என்கிற வார்த்தையுடைய அமர் வந்து ஃபக்கஹ அல்லமன்னா அல்லிம், சல்லமன்னா சல்லிம்னு வருதில்ல, அந்த மாதிரி ஃபக்கஹன்னா ஃபிக்குகிலிருந்து உள்ளது. ஃபிக்குன்னா சட்ட அறிவு, ஃபக்கஹன்னா சட்ட அறிவை வழங்கினான். ஃபக்கஹ என்பதனுடைய ஏவல் வினை வந்து ஃபக்கிஹ், சட்ட அறிவை வழங்கு, இவருக்கு தண்ணி வச்சவருக்கு, அதாவது இப்னு அப்பாஸுக்கு. அப்போ அல்லாஹும்ம இறைவா ஃபக்கிஹு, இவருக்கு நீ சட்ட அறிவை வழங்குவாயாக. வித்தீனி, மார்க்க விஷயத்தில் ஒரு சட்ட ஞானத்தை இவருக்கு வழங்குவாயாகன்ற ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அதனால தான் இவர் கொஞ்சம் மற்ற எல்லாரையும் விட கொஞ்சம் நல்ல அறிவு கூடினவராக இருப்பார் இப்னு அப்பாஸ். சில விஷயங்களில் என்ன செய்கிறார், ரொம்ப தெளிவாக பேசுவார். நிறைய பல விஷயங்களை தப்பாகவும் சொல்லியிருக்கார் மனிதருங்கிற முறையில், நிறைய விஷயங்களை கரெக்டாக நினைஞ்சிருக்கிறாரு. அவர் விளக்கம் கொடுக்குற ஆளாக அன்றைய சமுதாயத்தில் மதிக்கப்பட்டார். அது காரணமே இந்த துவா தாண்டு நம்ம அறிஞர்கள் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அவருக்கு துவா செஞ்சதுனால அவருக்கு அப்படி ஒரு அபரிவிதமான ஞானம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்னென்னு கேட்டால், அவர் தலைப்பில் என்ன கொண்டு வந்தார், ஒழுவு ஹலாவில் கொண்டே தண்ணி வைக்கலை. ஹலாவுக்கு போயிட்டு வரும்போது தான் தண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் தண்ணி வைக்கலை, வலுவு தான் வைக்கப்படும். வலுவுண்டா என்ன, ஒழுவு செய்த தண்ணி தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தண்ணீர் வந்து மலங்கழித்துட்டு சுத்தம் பண்ணுவதற்கு வச்ச மாதிரி அர்த்தம் தர்ற மாதிரி அந்த தலைப்பை அவர் போட்டாலும் ஹதீஸில் அது இல்லை. ஹதீஸில் அது அந்த மாதிரி இல்லை. அந்த கழுவிட்டு வந்து இந்த தண்ணி இப்போ தானே பார்க்குறாங்க, எல்லோரும் முன்னிலையும் வந்து கழுவுவாங்க. கழுவுற இடத்துல வச்சுருந்தா அங்கேயே கழுவிட்டு தனியாக வந்திருப்பாங்க. தண்ணி இருக்கிற இடத்துல வச்சு இது யார் வச்சாலாம் கேட்குறதா இருந்தால் அப்போ அது வந்து உழு செய்கிறதுக்கு உள்ளது தான். அந்த தண்ணி அங்கே தான் உழு செஞ்சுருக்கிறாங்க, அப்படி விளங்கிக்கிறணும். அதனால அந்த இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பாபுன், இது ஒரு பாடம். இது 144வது ஹதீஸு. 144வது ஹதீஸுக்கு ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டால், இப்போ மழை ஜலம் கழிக்கிறோம்ல, மழை ஜலம் கழிக்கும் பொழுது நம்ம உட்கார்றோம்ல, இந்த உட்காருதல் வந்து கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடாது. இது நம்ம வழங்கி வச்சுருக்கிற சட்டம்தான். அதை தான் பாடமாக்குறாரு. கிப்லா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் என்ன செய்ய, அதை பார்த்து கிப்லாவை நோக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, யூரின் போகும்போதும் கிப்லாவை நோக்கி இருக்கக்கூடாது,
மலங்கழிக்கும் போதும் கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தலைப்பு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது கட்டடத்துக்கு பொருந்தாது, திறந்த வெளிக்கு தான் இது பொருந்தும். ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்துட்டீங்கன்னு சொன்னால், ஒரு பாத்ரூம் கக்கூசு மாதிரி கட்டிட்டாங்களா, அது கிபிலாவை நோக்கி இருந்தாலும் உட்காந்துக்க, கிபிலாவுக்கு எதிராக இருந்தாலும் 4 பக்கம் உட்காந்துக்க அப்படிங்கிறது இவருடைய கருத்து. என்னங்குதா? அதுதான் சொல்கிறாரு. ஒரு செவரு, ஒரு தடுப்பு, பில்டிங்கு அப்படி ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதை கிபிலாவை நோக்குதல்ங்கிற சட்டம் வராதுன்று இவர் புகாரியுடைய கருத்து. புகாரியுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஓப்பனாக இருக்குதா அந்த இடத்துல இருக்கும்போது கிபிலாவை நோக்கிடக்கூடாது. அப்படி இல்லாமல் ஒரு செவத்தை கட்டி வச்சுக்கிறாங்களா கிபிலா திசையில், நீங்கள் உட்காந்திங்கன்னா செவரு தடுத்துருது, நீ கிபிலாவை நோக்கலை. கிபிலா நோக்குறது தான் முக்கியமானது. அதே மாதிரி ஒரு பில்டிங்குள்ளே இருந்து போய் செய்கிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு கிபிலா திசையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத தலைப்பாக போடுறாரு. எப்படி? லா துஸ்தக் பலுல் கிபிலத்து, கிபிலாவை முன்னோக்கப்படக்கூடாது, முன்னோக்கப்படாது. பி காயத்தின், காயித்து என்றால் மலம், பவுலு என்றால் ஜலம், சிறுநீர். பி காயத்தின் மலத்திற்காகவோ அவ் பவுலின் சிறுநீருக்காகவோ கிபிலாவை நோக்கக்கூடாது. லா துஸ்தக்பலு, இஸ்தக்பலுன்னா நேருக்கு நேராக பார்த்தான்னு அர்த்தம். இஸ்தக்பலுன்னா முன்னோக்குதல். இப்போ லா துஸ்தக்பலு சேப்பாட்டு வினையை கொண்டு வந்திருக்கிறார். லா துஸ்தக்பலு முன்னோக்கப்படாது. அல் கிபிலத்து, கிபிலாவை முன்னோக்கப்படக்கூடாது. எதுக்காக வேண்டி? காயத்தின் அவ் பவுலின், மலத்திற்காகவோ ஜலத்திற்காகவோ, அதாவது சிறுநீர் மலைஜலம் கழிக்கும் போதுன்னு வச்சுக்கிறோமே, நமக்கு நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் மலைஜலம் கழிக்கும் போது கிபிலாவை முன்னோக்கக்கூடாது என்ற பாடம். இது பொதுவானது கிடையாதான். இல்லா இந்தல் பினாயி, கட்டிடத்திலே தவிர. பினாண்டா பில்டிங், கட்டிடத்தில் தவிர. கட்டிடமாக இருந்தால் அந்த கட்டிடத்துக்குள்ளே கிபிலாவை நோக்கி கக்கூசை கட்டியிருந்தான்னு வைங்க, அங்கே போய் மலைஜலம் கழிக்கலாம். பில்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் கிபிலாவை நோக்குனதுங்கிற குற்றம் வராது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறார். பினாவை கட்டடமாக தான் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஒரு செவர் தான் இருக்குது அந்த கிபிலா திசையில். மற்ற 3 சும்மா செவரில் காம்பவுண்டு செவர் போட்டிருக்கான்னு வைங்களேன். கிபிலா திசையில் ஒரு காம்பவுண்டு செவர் போட்டிருக்கிறான், அதுக்கு பின்னாடி ஓப்பனாக தான் இருக்குது, பில்டிங் எவ்வளோ இல்லை. பில்டிங் இல்லாட்ட அந்த செவர் தடுக்கும்ல உங்களை. அதான் இந்தல் பினாயி, பினாவி கட்டிடத்திலே தவிர ஜிதாரின் அவ் நகவிகி, அது சுவராக இருக்கலாம், அது போன்றதாக இருக்கலாம். ஜிதார்னா சுவர், அதில் வேலியில் அடைச்சிருந்தா கூட செய்யலாம். இவருக்கு வேலி அடைச்சிருக்கிறாங்க, கிபிலா திசையில் இருக்குது. வேலிக்கு முன்னாடி நீங்கள் மலைஜலம் கழிக்கிறீங்கன்னா அதான் வேலி தான் உங்களை தடுத்துருச்சேன், கிபிலாவை நோக்குவதை விட்டும் வேலி தடுத்து விட்டது அப்படிங்கிற கருத்தை இவர் கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த தலைப்பு போட்டிருக்கிறார். கிபிலாவை நோக்கக்கூடாது, மலைஜலம் கழிக்கும் போது நோக்கக்கூடாது. கட்டிடமாக இருந்தால், சுவராக இருந்தால் அல்லது போன்றதாக இருந்தால் நோக்கி கொள்ளலாம், அதிலே தவிர நோக்கக்கூடாதுன்ட்டார். அதுக்கு கொண்டு வர்றார் ஆதாரம் 144 ஹதீஸ். அதுக்கு தான் கொண்டு வர்றார். 140 என்ன கொண்டு வர்றார்? ஹத்தசனா ஆதமு, நமக்கு ஆதம் அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா இப்னு அபி திபின், நமக்கு இப்னு அபி திபு என்பவர் அறிவித்தார். கால அவர் சொல்கிறாரு, ஹத்தசனா அஸ்ஸுஹ்ரியு, ஜுஹ்ரி என்பவர் நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா, அத்தா இப்னு யஸீத் அல் லைசி, அத்தா பின் யஸீத் அல் லைசி என்பவர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அத்தா என்பவர் அறிவிக்கிறார். அபி அய்யூபில் அன்சாரி, அபு அய்யூப் அல் அன்சாரின்னா இவர் சஹாபி. அபு அய்யூப் அல் அன்சாரி வழியாக அவர் அறிவிக்கிறார். கால அவர் சொன்னார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அத்தா அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சென்றால் வந்தால், அல் காயித்த மலத்திற்கு வந்தால்னா மலங்கழிக்க வந்தால்னு வச்சுக்கணும். இது அத்தா அஹதுக்குமுல் காயித்த, உங்களில் ஒருவர் மலங்கழிப்பதற்கு வந்தாரையானால் ஃபலா யஸ்தக்பிலில் கிபிலத்த, கிபிலாவை நோக்க வேண்டாம். இஸ்தக்பல என்றால் நோக்கினான், அதனுடைய விளக்கல் வினை. ஃபலா யஸ்தக்பில், இஸ்தக்பிலுண்டு எதிர்காலமாக அர்த்தம் செய்யக்கூடாது. ஃபலா யஸ்தக்பில் அதாவது நோக்க வேண்டாம், நோக்கக்கூடாது. அதனால தான் அந்த லீக்கியை கசர் வந்திருக்கு. ஃபலா யஸ்தக்பில் இல்லு தான் இருக்குது அதில். அதுக்கு அடுத்தது இல்லுக்கு அல் கிபுலாவிலும் ஒரு இல்லு இருக்குது. 2 சுக்குன் வர்றதுனால முந்தினது கசர் செஞ்சுருவாங்க. ஃபலா யஸ்தக்பில் அல் கிபுலா, உடைச்சி சொன்னால் எப்படி சொல்லணும்? ஃபலா யஸ்தக்பில் முன்னோக்க வேண்டாம், அல் கிபுலத்தை கிபுலாவை முன்னோக்க வேண்டாம்.
சேர்த்து சொன்னால் ஒலா யஸ்தக்பிலில் கிப்லத்தை, கிப்லாவை முன்னோக்க வேண்டாம். இது முன்னோக்கிற பாடத்துக்கு போட்டார், அதுக்கு ஹதீஸ் வந்துருச்சு. ஒலாயு வல்லிஹா லஹ்ரஹு, அதற்கு தனது முதுகையும் திருப்ப வேண்டாம், பின்னோக்கம் வேண்டாம்ங்கிறாங்க. கிப்லாவுக்கு நேராக முகத்தையும் காட்டாத, மலைஜலம் கழிக்கும் போது கிப்லாவுக்கு நேராக முதுகையும் காட்டாத. அப்போ கிப்லாவின் பக்கமாக இப்படியும் உட்காரக்கூடாது, இப்படியும் உட்காரக்கூடாது. இதான் கிப்லான்னு சொன்னால் இப்படியும் உட்காரக்கூடாது, இப்படியும் உட்காரக்கூடாது. அப்போ கிப்லாவை நோக்கி மலைஜலம் கழிக்கிறது என்பது கிப்லாவுக்கு முகத்தை காட்டிக்கிட்டும் செய்யக்கூடாது, முதுகை காட்டிக்கிட்டும் செய்யக்கூடாதுங்கிற கருத்து ஹதீஸில் இருக்குது. ஆனால் இது தலைப்புலர் கொண்டு வரல. ரெண்டு விஷயம் அதில் சொல்லப்படுறதில்ல. முன்னோக்குறது அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, ஹதீஸ் பின்னோக்குறதையும் சேர்த்து சொல்லுது. சரி, இதை அத்த அகதுக்கும், உங்களில் ஒருவர் காயத்தை மலங்கழிக்க வந்தாரையானால் பலா எஸ்தக்பில், அவர் முன்னோக்கக்கூடாது, அல் கிப்லத்தை, கிப்லாவை முன்னோக்கக்கூடாது. ஒலாயு வள்ளி ஹாண்டா கிப்லா, ஒலா வள்ளில் கிப்லத்தை, கிப்லாவுக்கு அவர் வல்லான திருப்பக்கூடாது. லஹ்ரஹு, தனது முதுகையும் திருப்பக்கூடாது. அப்போ முதுகை திருப்ப இப்படி தான் கிப்லான்னு சொன்னால் இப்படியும் செய்யக்கூடாது, இப்படியும் செஞ்சிடக்கூடாது, முதுகை திருப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மலைஜலம் கழிக்கிறது என்னென்னா ஷர்ரிகோ ஹர்ரிபு, கிழக்காக ஆக்கி கொள்ளுங்கள், ஹர்ரிபுன்னா மேற்காக்கி கொள்ளுங்கள். ஷரக்கன்னா உதித்தான்ற அர்த்தம், ஷர்ரக்கன்னா உதிக்கும் திசைன்ற அர்த்தம் மஷரிக்குங்கிறது. அப்போ ஷர்ரிக்குன்னு சொன்னால் நீங்கள் மஷரிக்கு பக்கம், அதாவது உதிக்கும் திசையில், உதிக்கும் திசைன்னா கிழக்கு, கிழக்கு உதித்து மேற்கு தானே மறையுது. அப்போ கிழக்க சூரியன் உதிக்கிறதுனால அதுக்கு பேர் மஷரிக்கு, மேற்க சூரியன் மறைகிறதுனால அதுக்கு பேர் மகரிபு. அது சொல்கிறாங்க. ஷர்ரிகு, நீங்கள் மஷரிக்கு பக்கம் கிழக்கு பக்கம் திரும்பி கொள்ளுங்கள். அவ் ஹர்ரிபு, அல்லது மேற்கு பக்கம் இருந்துக்கிறங்க, வடக்கு தெக்கா இருக்காதீங்க, நீங்கள் வடக்கு தெக்கா இருக்காதீங்கன்ற சொல்லிட்டாங்க. இது நமக்கு இது செட் ஆகாது. அன்னைக்கு மதீனாவில் மதீனாவுக்கு வடக்கு தெற்காக தான் கிப்லா வரும். மதீனாவிலேருந்து வடக்கு பக்கம் இருக்கிறதுனால வடக்கு இந்த கிழக்கு மேற்காக வராது. அந்த மதீனாவிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிப்லா இப்படி தான் வடக்கு தெற்காக வரும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்படி வரும், நமக்கு இப்படி வரும், கிழக்கு மேற்கு இப்படி வரும். இங்கிட்டு தான் கிப்லா நோக்குறது, முன்னோக்குறது, பின்னோக்குறது இங்கிட்டு தான் வரும். அவங்களுக்கு இப்படி வரும். சரியா? அதனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா ஷர்ரிகு, நீங்கள் கிழக்கு திசையிலே நோக்கி கொள்ளுங்கள். அவ் ஹர்ரிபு, அல்லது மேற்கு திசையிலே நீங்கள் நோக்கி கொள்ளுங்கள். வடக்கு தெற்காக நீங்கள் நோக்க வேண்டாம். வடக்கு பக்கம் நோக்குனா கிப்லா நோக்குனதாக வந்துடும், தெற்கு பக்கம் நோக்குனா முதுவை கொண்டே காட்டினதாக வந்துடும். வடக்கு பக்கம் நோக்குனீங்கன்னா கிப்லாவை நோக்கிட்டீங்கன்னு வந்துடும். தெற்கு பக்கம் நோக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் முதுவை கொண்டே என்ன செய்கிறீங்க, கிப்லா காட்டுறீங்கன்னு வந்துடும். அப்போ வடக்கு தெற்காக நீங்கள் மலைஜலம் கழிக்காதீங்கிறாங்க. வடக்கு தெற்காக கழிக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், கிழக்கு மேற்காக கழிக்கணும். அந்த கிழக்கு மேற்கு என்பது ஊருக்கு தகுந்தவாறு மாறும். நம்மளுக்கு கிழக்கு மேற்கு, நமக்கு மேற்கு தானே கிப்லா வருது, நமக்கு கிப்லா மேற்கு வருது. நம்ம கிழக்கு மேற்காக தான், மேற்குன்னா துல்லியமான மேற்கு இல்லை, கொஞ்சம் மேற்குலேருந்து ஒரு 20 டிகிரி தள்ளி வரும், வடமேற்கே வரும். மேற்குலேருந்து கொஞ்சம் வடக்கு பக்கமாக ஒரு 20 டிகிரி தள்ளி நமக்கு கிப்லா வருகிறது வடமேற்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கமாக வரும். உலகம் வட்டமாக இருக்கு, உருண்டையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தாராருக்கும் ஒரு பக்கத்தில் கிப்லா இருக்கும். அதனால் இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம கிழக்கு மேற்க போய் இருந்துடக்கூடாது. நீங்கள் விளங்குதா? ஷர்ரிகு கர்ரிபுன்னா மதீனாவாசிகளுக்கு சொன்னது. சரி, அடுத்தது இதில் என்னன்னு கேட்டால், இவர் பாடம் கொண்டு வந்தார்ல, அந்த பாடத்துக்கு ஏதாவது இருக்குதா? அவர் நினச்சதெல்லாம் தலைப்பை போடுறாருன்னா அதுக்கு ஹதீஸ் கொண்டு வரணும்ல. இதில் கட்டடத்தில் இருக்கலாமான்னு தனி சட்டம் அது. இது கட்டடமாக இருந்தால் இருக்கலான்னு இந்த ஹதீஸில் இருக்குதா? இந்த ஹதீஸில் அவர் புகாரி சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவர் ஹதீஸ் ஒன்று போட்டார்னா ஆஞ்சி அரைஞ்சி எடுத்து ஒரு பாட தலைப்பு கொடுப்பார் பாருங்க, அதுலேயே அவருடைய இது வெளிப்படும்லாம் சும்மா பில்டப்புக்கு சொல்லுவாங்க. அப்படி இப்போ பாடத்துக்கு இப்போ பல இடங்களில் சம்மந்தம் இருந்தாலும் பல இடங்களில் சம்மந்தமே இருக்காது. அவர் நினச்சதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. இவர் போட்ட தலைப்பு என்ன, அதாவது மலைஜலம் கழிக்கிறது கிப்லாவை முன்னோக்கக்கூடாதுன்னு போடுறாரு, பின்னோக்கக்கூடாதுன்னு போடணும் ஹதீஸில் இருக்கிறதுனால அதை போடலை தலைப்பில். அதோடு கட்டிடமாக இருந்தால் தவிரன்னு போட்டார, தவிர தானே முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு இதோட ஹதீஸ் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டார். இது ஒரு ஹதீஸ் தான். அப்போ கட்டிடத்திற்குள் இது செய்ய வேண்டியதில்லைங்கிறதுக்கு ஒரு ஹதீஸையும் கொண்டு வரவே இல்லை. அப்போ ஹதீஸே கொண்டு வராமல் எப்படி தலைப்பு போடலாம்? ஒரு தலைப்பை போட்டு விட்டு அதுக்குரிய ஹதீஸ் எப்படி கொண்டு வராமல் இருக்கலாம்?
அப்போ என்ன செய்வாங்கன்னா, புகாரி ஒரு அந்த கருத்தையெல்லாம் சிந்திக்கிற ஒரு ஆள் கிடையாங்க, அறிவிப்பாளர். அதில் இப்போ திறமையான ஆள், அந்த ஞாபக சக்தி அதிலெல்லாம் கூடின ஆளை தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவ்வளோக்கு பொருத்தமாக இருக்காது. அவர் போடக்கூடியதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. அவர் பெரிய எப்படி அந்த பாடத்துக்கு தலைப்பு போட்டிருக்காரு பாருங்கங்க, அதுலேயே அவருடைய ஆய்வு விளங்குதுன்னுலாம் பில்டப் பண்ணுவாங்க. நான் நிறைய எடுத்து காட்டுவேன், பாடத்துக்கும் தலைப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. தலைப்பு போடுவார், கீழே ஹதீஸை போடுவார், பாதியெல்லாம் சரியாக இருக்கும், பாதி சரியாக இருக்காது, சம்மந்தம் இல்லாமல் கொண்டாந்து போடுவார். இதில் வந்து அதை கட்டிடத்திற்குள் தவிரன்னு சொன்னார்ல, அது அவருடைய கருத்து தான். ஹதீஸை அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கலாம்னு வேறு ஆதாரம் இருக்குது. அது புகாரியில் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை, அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரம் அவர்கிட்ட இல்லாததுனால என்ன செய்கிறாரு, அதுக்குரிய ஹதீஸை அவர் கொண்டு வரலைங்கிறது பார்க்குறோம். அதுக்கடுத்தது இதில் வந்து இதில் கொண்டு வராட்டாலும் அடுத்து ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸும் இதில் கொண்டாந்து சேர்த்துருந்தாருன்றா கூட அந்த அந்த தலைப்புக்கு பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த இப்போ 144வது படித்தோம்ல, 145வது ஹதீஸையும் அவர் 144வது ஹதீஸுக்கு பக்கத்தில் வச்சு அந்த பாபில் அந்த பாடத்தில் கொண்டு வந்திருந்தான்னு வைங்க, இது கட்டிடத்தில் மலைஜலம் கழிக்கிறத பேசக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. அந்த ஹதீஸுக்கு அந்த தலைப்பு போட்டது பொருத்தமில்லை. ஆனால் கட்டிடத்தில் பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அது எங்கே இருக்குது, அடுத்த ஹதீஸு. ஆனால் அதுக்கு வேறு படம் போட்டார். அதில் என்ன போட்டார், பாபு மந்த பர்ரஸ அலா லபினத்தைனி. லபினத்துன்னா செங்கல்னு அர்த்தம், லபன் என்றால் பால், பேக்கி ஃபத்தகு வச்சோம்னா தான் லபினத்துன்னு கசரு வச்சிங்கன்னு சொன்னால் செங்கக்கல், செங்கல் இருக்குல்ல, செங்கக்கல்லுங்கிற தப்பான சொல்லு தமிழில், செங்கல்ல கல் இருக்குது, அப்புறம் செங்கல் கல்லுன்னு நம்ம சொல்கிறோம், செங்கல் சிவப்பு கல். அப்போ செங்கல் இருக்குல்ல, செங்கலுக்கு தான் என்ன சொல்லு, லபினத்து. அப்போ வந்து லபினத்துன்னா ஒரு செங்கல், லபினத்தைனின்னா ரெண்டு செங்கல், லபினத்தானி அலா வந்ததுனால லபினத்தைனி. அப்போ தபர்ரஸ்ன்னு சொன்னால் மலம் கழித்தாண்டு அர்த்தம். தபர்ரஸ்ன்னா மலமோ ஜலமோ கழித்தாண்டு அர்த்தம், மலை ஜலம் கழித்தான். அப்போ மந்த பர்ரஸ அலா லபினத்தைனி, இரண்டு செங்கல்கள் மீது மலம் கழித்தவர் பற்றிய பாடம். அதை மலைஜலம் கழிக்கும்போது நேரடியாக தரையில் உட்காராமல் ஒரு கல்லில் உட்காந்தா ஒரு ஹைட்டாக இருந்தால் தான் சரியாக வரும். இல்லாட்டி போய் நம்ம மலஞ்சலிக்கிற இடம் வந்து தரையில் ஒட்டிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம கால் வைக்கிற இடம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், ஹைட்டான இடத்துல உட்காந்து மலங்கழிக்கணுங்கிறத சொல்கிறார். அப்போ பாபு மந்த பர்ரஸ, மலம் கழிப்பவனை பற்றிய பாடம். எதில் மலம் கழிக்கிறதுனா அலா லபினத்தைனி, இரண்டு செங்கல்கள் மீது. அப்படியே தரையில் உட்காந்துடாமல் இரண்டு செங்கலில் உட்காந்து கழிக்கும்போது யூரின்கிற அப்படி ஓட்டினா கூட காலிலெல்லாம் படாது. யூரின் நம்ம மலம் கழிக்கும்போது யூரின் வரும்ல, யூரின் கொஞ்சம் அதிகமாக யூரின் நினச்சின்னு வைங்க, அங்கே ஓடி நம்ம காலிலெல்லாம் மிதிப்படுற அளவுக்கு வந்துடும். அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு கல் வச்சுட்டு அதுக்கு மேலே உட்காந்தோம்னா என்ன ஆயிரும், அந்த கால் சுத்தமாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இருந்திருக்கான்னு நல்லா விளங்குது. அப்போ இதில் சொல்லலாம்னா பாபு மந்த பர்ரஸ, மலஜலம் கழிப்பது பற்றிய பாடம். அலா லபினத்தைனி, இரண்டு செங்கற்கள் மீது. ரசூலுல்லாஹ் வந்து ரெண்டு செங்கல் மீது உட்காந்து மலம் கழித்தார்கள்ங்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றார். அது அது என்ன ஹதீஸ்னால் 145 ஹதீஸ். இன்னும் வருது, ஹதஸனா நமக்கு அறிவித்தார் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப். அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார் அக்பரனா மாலிக்கும், நமக்கு வந்து மாலிக்கு சொன்னார். அவர் அறிவிக்கிறார் ஹதஸன் யஹ்யா இப்னு சயீத், யஹ்யா இப்னு சயீத் வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான், அவர் யஹ்யா இப்னு முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அன் அம்மிஹி, அவருடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை, தந்தையோடு பிறந்தவர், அன் அம்மிஹி, அவருடைய சிறிய தந்தை வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் அம்முண்டா யாருன்னு கேட்டால் வாசிபுன் ஹப்பான், வாசிபுன் ஹப்பான் வழியாக அறிவிக்கிறார். யஹ்யா இப்னு ஹப்பானுங்கிற வாப்பா, வாசிபுன் ஹப்பானுங்கிற சின்ன வாப்பா. அன் அம்மிஹி வாசிபுன் ஹப்பான், அவருடைய சிறிய தந்தை வாசிபுன் ஹப்பான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அப்துல்லாஹ் இப்னு உமர், இப்னு உமர் வழியாக அவர் அறிவிக்கிறார். அன்னஹு கான யகூல், அவர் சொல்பவராக இருந்தார். இப்னு உமர் வந்து அடிக்கடி சொல்பவராக இருந்தார். என்ன சொல்பவராக இருந்தார்னு கேட்டால் அதை இந்த முக்கியமான பாயிண்ட்டு. இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால்,
நீங்கள் வந்து மழை ஜலம் கிபிலாவை நோக்கி கழிக்காதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்கலாம் தப்பு, ரசூல்லாவே மழை ஜலம் கழிச்சிருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன்னு சொல்கிறார் பில்டிங்கில் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. இது புகாரியில் முதல்ல சொன்னார்ல ஒரு பாடம், அந்த பாடத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. இருந்தாலும் இது செங்கல்ல உட்காந்தாங்கன்னு வேறு பாடத்தை கொண்டாந்து போட்டுவிட்டார். அப்போ இந்த ஹதீஸை இதுவரை அறிவிப்பாளர் வரைக்கும் வச்சுக்கிடுவோம். அவர் என்ன சொல்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்த்துக்குருவோம் இன்ஷா அல்லாஹ்.